வருடத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போல் தேடி தேடி நிக்க வைத்தால், பேச வைத்தால், அள வைத்தால் ஒரு வழி வரும். ஏமா அவர் உலக நாயகன் வந்து ஜோதிகா கூட கொண்டாடிட்டு இருப்பாரு அந்த பாட்டை. ஏன் நேரம் அண்ணன் கூட பாசமா கொண்டாடுறேன்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு இருக்கு இல்லையா? சோ இந்த வருஷம் வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்படி இருந்தது, என்னெல்லாம் மறக்க முடியாத ஒரு நன்மைகளோ தீமைகளோ என்னெல்லாம் இருந்தது அப்படின்றதான் கேட்டு ஒரு ஜாலி பண்ண போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே அண்ணா ஒரு நிமிஷம் என்ன உங்களுக்கு சூப்பரா நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படியா? இல்ல எனக்கு புரியுங்க. சரி ஒண்ணு இல்லைண்ணா, இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாள் இதுதான். ஓகேவா? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வருஷம் சுமாரா தான் இருந்துச்சு. சுமாரா தான் இருந்தது. இந்த மறக்க முடியாத ஒரு நினைவுகள்லாம் என்ன சொல்லலாம், இந்த மறக்க முடியாத சந்தோஷங்கள்லாம் என்ன சொல்லலாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்தது? இந்த வருஷத்துல நடந்து மறக்க முடியாத சம்பவம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்ல. போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவோ ஒன்று வந்துச்சு. அதோட குழப்பம் கரெக்டா ஓடிட்டு. சரி, இப்ப அடுத்த வருஷம் இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா என்ன இருக்கணும்? கடன் எல்லாம் நல்லா போட்டிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். சம்பாதிச்சு சாப்பிட்டுருக்கணும். அவ்வளவுதான். சம்பாதிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். ஸ்டைலா டபுள் போங்க, என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய. பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார். செந்தில் பேர் வச்சிருக்காங்க. செந்தில்குமார் அவப்பா இங்க நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காரு செந்தில்குமார்னு. திட்டிலே இருக்காரு செந்தில்குமார்னு பேர் வச்சுட்டு. ஏன்னா இப்படி பண்றீங்க? உங்களை பார்த்தா எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கிறாரு. பார்த்து கத்துக்கங்கப்பா. ஐயோ கோவப்பட்டவன் சம்பளத்துல காசு வச்சுட்டாங்க. சரி ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை சிக்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களாண்ணே? சூப்பர் தானே. இவ்வளவு இப்படிதான் போவீங்களாண்ணே பட்டெல்லாம் போட்டு? யாராவது கேட்க மாட்டாங்களாண்ணே என்ன இவ்வளவு பெரிய பட்டம் போட்டுறீங்க அப்படின்னு கேட்க? அது நம்மளோட விருப்பம். அது விருப்பம் அவ்வளவுதான். யாருன்னா கேட்டாலும் நம்ம இப்படி சொல்லிடணும். சரி சூப்பர். இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? மிகவும் சிறப்பு. மிகவும் சிறப்பா? ஏன் என்ன அப்படி என்ன நடந்தது? நம்ம எதிர்பார்த்த பொருள் நமக்கு கிடைக்குது. கிடைச்சதா? அப்படி என்ன கிடைச்சது? லவ் சரைச்சா ஆடி கொண்டாடி பிள்ளை இருக்கு. சரி அந்த கண்டென்ட் உங்களுக்கு. அப்புறம் என்ன இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பானா என்ன சிறப்பு உங்களுக்கு? நம்ம ஊரோட நான் சொந்த ஊர் நேட்டிவ் ஈரோடு. அங்கிருந்து இங்க வந்தது எவ்வளவு பெஸ்டா இருக்கு. சொந்த ஊர் விட்டு வெளியூர் வந்திருக்கீங்க. நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால இந்த வருஷம் தான் வந்தீங்களா? 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் ஆச்சு. இந்த வருஷம் ஆக மொத்தம் ஒரு நல்ல வருஷம். சரி அடுத்த வருஷம் இப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம அது மாதிரி நம்மள மாத்திக்கணும். அதான் என்னவா இருக்கும்? இந்த இருக்கிறத விட இந்த மேல போகணும்னா அதுக்கிட்டே ஒரு வழியோ அது மாதிரி பண்ணிட்டு போகும். ஐயா உழைக்கணும்ன்றீங்களா? வேலை பார்க்கணுமா? இன்னும் நம்மகிட்ட வந்து நிர்வகிச்சுக்கிறாரு. சூப்பர். நான் வேலை பாருங்க, நல்லபடியா இருங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துல நான் நிற்பேன். நீங்க இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கணும். சூப்பர். நன்றி. நன்றி. டாடா சொல்லிருங்க. கிட்னம்மா. சூப்பர். எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? வெள்ளூரா? சரி, இப்ப நம்ம வந்து 2023 கடைசி நாள்ல இருக்கோம். இந்த வருஷத்தோட இதுதான் கடைசி நாள் தெரியுங்களா? என்ன சொல்றது? இந்த வருஷம் இருக்குல்ல 2023 வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷத்தோட இதுதான் கடைசி நாள். அப்புறம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2024 அடுத்த வருஷம் வந்துருது. ஜனவரி மாசம் அடுத்த வருஷம் வருது இல்லையா? டிசம்பர் இதுதான் கடைசி நாள். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருந்தது? இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருக்குது? உடம்பு நாள சரியில்லாம தான் உட்கார்ந்து இருக்கிறப்பதான் உயிர் போகுதா, அப்புறம் உயிர் போகுதானே என்ன வந்து போடுறோம். இதுக்கு நான் என்ன சொல்லணும் தெரியலையே. என்ன பண்றது? எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படித்தானே. விடுங்க, சந்தோஷமா இருப்போம். நல்லா இருந்தா பரவாயில்ல தம்பி. நல்லா இருந்தா பாடுவிடலாம், திங்கல. நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மகனை ஒன்னியாட்ட ஒரு மகனை பெற்று பஸ்ஸுக்கு வேலை வாங்கி கொடுத்து வேலைக்கு போறேன். நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறாங்களா? ஊத்த மாட்டாரா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? எனக்கு போய் கம்பெனி 4 பிள்ளைய வச்சிருக்கிறேன், கூப்பிட்டு போறேன். நல்லா இருந்துட்டு போறேன். இதுதான் அம்மான்றது. பையன் கஷ்டப்படுத்துறான், பையன் பாத்துக்க மாட்டான். சரி பையனை கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னா வேணாம் நல்லுறாங்க. அவன் நல்லா இருக்கட்டும். நல்லா இருந்துட்டு நம்ம இன்னும் போய் சேர போறோம். என்ன பண்ண போறோம்? போசாமே போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. என்ன போல் வாழ்க்கை. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா சத்தா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. சரியா? சாப்பிட முடியல சாமி. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றது? அது சரியா போயிடும். நீங்க வந்து மனசுல கஷ்டம் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரீயா விடுங்க. உங்க பையன் நம்பர் கொடுங்க, நான் பேசவா? நம்பர் கொடுங்க. உங்க பையன் யாருன்னு பேசுவோம். சொல்லுங்க. நம்பர் தெரியுங்களா உங்களுக்கு? அப்புறம் எப்படி உங்க பையனை பாக்குறது? நம்ம எதுவும் பண்ண வேணாமா? போயிட்டு போறேன். நம்மளாட்ட பழகுனதுல பாக்கலாமான்னு போறேன். போய் பாத்துட்டு அப்புறம் பேசு. சம்பத். உங்க பேரு? கிருஷ்ணவேணி. சூப்பர். என்ன காலையிலே பட்டையெல்லாம் போட்டு பயங்கர மங்களகரமா இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? சரி. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் கோயிலுக்கு போட நம்புறாங்க. என்ன பண்றது? இதெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டாருமா. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. மனசு சுத்தமா இருந்தா சரி. மனசு சுத்தமா இருந்தா சரி. ஏப்பா முடி வரைக்கும் குளிக்காம வந்து கேமரா எடுத்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் மனசு சுத்தமா வச்சுக்கிறாரு. சரி ஓகே. உடம்பு சுத்தத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மனசையா சுத்தமா வச்சுக்கீங்க. நான் இல்லப்பா, பொதுமக்கள் சொன்னாங்க.
சரிம்மா, இப்ப வந்து என்னன்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல இருக்கும். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? பரவாயில்ல. பரவாயில்ல, சந்தோஷமான வாழ்க்கை. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்தது? பரவாயில்லைங்க, நிறைய எல்லாம் மிஸ் பண்ணிட்ட வாழ்க்கையில. மிஸ் பண்ணீங்க இந்த வருஷத்துல? என்ன அப்படி என்ன மிஸ் பண்ணீங்க? பையனை தான் மிஸ் ஏன் பண்ணிட்டோம். எங்க போனாரு? எங்களை பார்க்க மாட்டோம், விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. எல்லா பசங்களையும் இப்படிதான். என்னடா அப்படிங்கிற அப்பா அம்மா பெற்று வச்சிருக்காங்க, ஏன்டா அலுவலம் பண்றீங்க? ஏன்னா அவரு மேல கேஸ் கொடுத்துருமா? கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. எல்லாரும் இப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்னதான் பண்றது நம்ம? பெத்துட்டோம்ல நம்ம, கைகால் நோண்டியா நான் படிக்கல, ஆண்டவனும் நம்மளும் அப்படி பெற்றுள்ள. எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வச்சேன், ஸ்கில் இல்லை அவனுக்கு எல்லாம். அப்புறம் கடையும் வச்சு கொடுத்தோம், இது கம்ப்யூட்டர் கடையெல்லாம் வச்சு கொடுத்தோம். எதுவுமே இது பண்ணல, போயிட்டாங்க விட்டுட்டு. எங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறோம். பண்ணி வச்சீங்களா? அவரு பண்ணிட்டாரு. நாங்க பண்ணி வச்சோம், லவ் பண்ணா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், அதையும் அக்செப்ட் பண்ணி. அவனுக்கு இப்ப 33 years ஆச்சு. இது வரைக்கும் அவனை காப்பாத்தணும் நாங்க. இதுக்கு மேல எங்கன்னா சமைக்க முடியல, நாங்க விட்டுட்டோம். நாங்க அவனை விட்டுட்டு போயிட்டான். நாங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஒரே பையன் தானே உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு. பையன் தானே கூட இருந்து பாக்கணும். பாக்கணும்ல, ஆனா பொண்ணு பாத்துட்டு இருக்குதே, அதான் நான் வருத்தமா இருக்கு. விடுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பா உங்க பையன் உங்க தேடி வருவாரு, பத்திரமா போவாரு. அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா இருந்தா போதும். எங்க மறுபடியும் எங்கனால சமைக்க முடியாது. சரி, கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சரிங்களா? நன்றி. சூப்பர். உங்க பேரு? சரவணன் பேர். சரவணன். நீங்க என்ன யூனிட் வச்சீங்க சொல்லுங்க, நாங்க ப்ரொமோஷன் நம்மளும் போட்டுருக்கோம். லார்ட் சரவணன். லார்ட் சரவணன் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து என்ன கண்டென்ட்? ஓகே, நன்றிமா, பாய். எல்லா பசங்களும் இப்படி இருந்தா இல்லதான் பண்றதா, நம்ம வேற கை கட்டிட்டு போறாங்க. சரி விடுங்க, அடுத்த கண்டென்ட் தான் சொல்லுங்க. இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? எல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த வருஷமா? ஆமா பிரதர். ஏன், என்ன கஷ்டம்? எப்படி, என்ன அது? ஏதாவது ஒண்ணு சொல்லணும், இது ஸ்பெஷலா இருக்கு. எல்லாம் எக்கனாமிக் கஷ்டம் தான் பிரதர். அது எல்லாருக்கும் எல்லா வருஷத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு வருஷமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் அதுக்கு நான் முயற்சி எடுத்தீங்களா? எடுத்துதான் பிரதர். இது வரைக்கும் நான் ஒரு 6 வேலைக்கு அட்டன் பண்ணிட்டேன் பிரதர். 6 வேலைக்குமே இருந்துட்டு வந்துட்டேன் பிரதர். ஏன் வேலை செட் ஆகல? வேலை செட் ஆகலங்கிறது இல்லை பிரதர், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப இப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாம் பிரதர். யாரை நம்பி ஆரம்பிக்கலாம்? உங்களை நம்பி தான் ஆரம்பிக்கணும். என்னை நம்பி ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான வழிக்கே நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது எல்லாமே என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது லோன் கொடுக்கறதுக்குலாம் எவ்வளவு பேங்க்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல லோன் கொடுக்குறாங்க. அதான் ரொம்ப கஷ்டம் தான் அதை வாங்குறதுக்கு. ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு உங்க நேரம் 2024 சிறப்பா அமையும். கண்டிப்பா பண்ணலாம். நீங்க யாருக்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன், எல்லாரும் அடிமைத்தனம் பண்றாங்கன்னா இப்ப என்ன பண்றது? நம்ம ஒரு கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறோம், அவன் ஏதாவது சொன்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். நான் ஏன் பிரதர் வேற ஆப்ஷனை தேடி போனோம்? நீங்க ஏன் அந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது? அடிமைப்படுத்துற மாதிரி நடத்துறாங்களா முதலாளியும் தொழிலாளி மனுஷன் தானே. ஏன் நீ அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது? நீ வேற ஆப்ஷன் தேட சொல்றீங்கல்ல? இல்ல இப்படி நீங்க வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனாலே அது அடிமைத்தனம். நீங்க மீடியாவுக்கு வர்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ன்றதுக்காக மீடியாவுக்கு வரும். சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு நீங்க 4 பேரை வேலைக்கு வச்சீங்க, அவங்களை அடிமைத்தனம் எல்லாம் பாத்தீங்க, உங்களால முடியாது. அது பார்த்து மத்தவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகும்ல. அதுதான்ப்பா, அது ஆக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லையே. அடிமைத்தனம் பண்றவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் கடைசி வரைக்கும். நம்ம எவ்வளவோ கருத்து போட்டாலும் எவ்வளவோ இது பண்ணாலும் அவன் அவ்வளவுதான் போய் தொலைட்டவனுங்களா. நம்ம இனிமேல் புதுசா வர நம்ம 4 பேருக்கு நம்ம நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சா சூப்பர். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அதுவும் நான் தான் சொல்லுமா? எப்பா உனக்கு என்ன வருது அதுதான்ப்பா நீ பண்ணோம். நான் வெறும் வாய் மட்டும் சேனல்ல ஆங்கர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எப்பா இழுத்து போடுதுப்பா, ஆங்கர் ட்ரை பண்ண. உங்களுக்கு போட்டியா வரணும்ன்ற ஆசை. ஐயோ, நான் போட்டிலாம் இல்லைங்க, வாங்க தாராளமா பண்ணுங்க. அடுத்த ஷோ நீங்க பண்றீங்களா? ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, எங்கால நம்பர் வாங்கிக்கீங்க, கூப்பிடுவாரு. சரியா? சூப்பர். நல்லபடியா 2024 தொலைக்கிறோம். கண்டிப்பா கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா. நம்பலாமா? அது லைவ் ரெக்கார்டு போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நம்பலாமா? என் ஓனருக்கு அனுப்பிடுவதா, அவர் கூப்பிடுவாரு உங்களை. சரியா? எப்ப லீக் ஆகும்? லீக் எல்லாம் ஆகாது, டெலிகாஸ்ட் ஆகுறது. டெலிகாஸ்ட் தான் இன்னைக்கு சாயந்தரமே ஆயிடும். சூப்பர். நல்லபடியா இருங்க. 2024 நல்லா இருக்கும். சரியா? சூப்பர். மனிதாபிமானம். 2வது பணம். அது முக்கியம் இல்லைங்கிறத நீங்க தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லணுமா? யாருங்க நம்புறா? இந்த மனுஷனே காசு கொடுத்தாதான் வீடியோ எடுக்க வராரு, அந்த மனுஷன் காசு கொடுத்தாதான் கை தட்டுவாரு. இல்ல பிரதர், காசு முக்கியம் தான். ஆனா காசு தவிர மீது எல்லாம் முக்கியங்கிறத மக்கள் மறந்துட்டாங்க. நீ என்னடா காசு இல்லாம பேசுற அப்படின்னு அவங்க மனசு கேட்கலாம். ஆனா தருவாங்களான்னு தெரியல. தருவாங்க நினைக்கிறேன்.
அதாவது புரியுதா? எல்லா மீடியா வந்து நீங்க சம்பளத்துக்காக நீங்க செய்யற பேஷனுக்காக தான் செய்றீங்க. தலைவா இப்ப அது உனக்கு புரிஞ்சுடுது தலைவா. நல்லா அரசியல் வச்சிருக்கும் போது நினைச்சேன் சம்பளம் எங்க கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு புளியோதரையும் போட்டு கழிச்சு விட்டுறாங்க மாதிரிதான் இருக்குது. பேர் பாப்பாங்க டைலாக் பேசுறீங்க. ஓகே ரைட் ஓகே, அதான் உண்மை தலைவா. மீடியால இருக்க மோஸ்ட்லி அவனுமே வந்து சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அவன் கனவுக்காக பேசிட்டு இருக்கான். ஒண்ணு கிடைச்சு வேற பக்கம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சு ஏதாவது போயிட முடியாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. வேற ஒண்ணு சென்னையில 6 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆக்டிங்க்கு. எல்லா சேனல் எல்லா இதுவுமே அட்டன் பண்ணிட்டேன், வாய்ப்பே கிடைக்கல. நான் வேற எங்கேயும் அட்டன் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம வந்துருக்குது. கரூர் டிவி இருக்கு, வாணி பிளஸ் இருக்கு, ஜெயம் டிவி இருக்கு, எல்லா சேனல்லையும் அட்டன் பண்ணலாம்னு பாக்குறேன். லோக்கல்ல இருந்தோம்னா வெளியே தெரிய மாட்டோம். அதனால வீடியோ ஒண்ணு பண்ணுவோம் ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. என்ன சந்தேகத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நீங்க புலம்பாதீங்க. என் ஓனர் இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். ஆங்கரா ஒரு வராராமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராமா. நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு இவரை பேச வச்சு உங்களுக்கு ஓகேவானா தப்புன்னு இழுத்து போட்டுருங்க, சரியா? சின்னவனே பெரியவனே இது யார் பெருசா இருக்கோ இல்ல இவரா நானா? இவரு சின்னவனே நான் பெரியவனே அந்த மாதிரி கூட ஷோ பண்ணலாம், தப்பு கிடையாது. என்னன்னு பார்த்து அப்பாயின்மெண்ட் ஒரு ஆர்டர் 2024 பூத்துடுங்க. டாம் என்னன்னு எழுதிக்கிறீங்க? இல்லப்பா தெரியாது, இங்கிலீஷ்ல தெரியாத டீச்சர் எதுனா பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணே, சொன்னா சொல்லிக்கிறாரு. சரியா? ஓகே சூப்பர். இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்ன கேட்க வந்தேன், 2023 கடைசி நாள் இது, ஓகேவா? நீங்க அழகா புட்டு வச்சு அழகா மங்களகரமா இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம்? நீங்க ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. காலைல தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு வேற வரைக்கும் ஸ்லோவா போதா? அப்ப கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் எந்திரிக்கிறது வருஷத்தை சொல்றேங்க. வருஷமே வா. ஏன் என்ன காரணம்? ஏன் ரொம்ப ஸ்லோவா? என்ன எனக்குலாம் சீரியஸா போன வாட்டி தான் அங்க நியூ இயர் கொண்டாடணும். இப்ப அதே நேரத்துல நாளைக்கு நியூ இயர் கொண்டாட வச்சாங்க, ஜிம்னு போயிடுச்சு. அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் இருக்கும். அதுதான் ரொம்ப ஸ்லோன்றீங்க, என்னாச்சு? இது மொத வருஷம் கொரோனா வந்துச்சா, கொரோனா அது வந்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. டோட்டல் பிசினஸ் அதே மாதிரிதான். சரி, இந்த வருஷத்துல என்னால இதை மறக்க முடியாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வருஷத்துல 2023 இந்த வருஷத்துல மறக்க முடியாதுன்னா எனக்கு எதை பத்தி கேக்குறீங்க? எதை வேணாலும் சொல்லலாம். எதை வேணாலும் சொல்லலாம். நீங்க நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், அது டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் நின்றுதே க்ளோஸ் ஆயிட்டா. ஆனா இவ்வளவு புண்ணையோட சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களோட பாசிட்டிவ் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் பண்ணுவோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப இல்லைன்னா என்ன அப்ப பண்ணுவோம், வேலை முடிஞ்சு. இந்த பாசிட்டிவ் கை சூப்பரா இருக்கு, கண்டிப்பா கவலைப்படாது. ஏன் 2024 உங்களுக்கு சிறப்பா அமையும், சரியா? சரி, 2024 எனக்கு இது இருந்தா போதும் அப்படின்னா என்ன வேணும்? என் உசுறு இருந்தா போதும், அவ்வளவுதான். யாரு அவரு? கமல் ரசிகரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கறது என்ன, ஆனா அதிகமாதிரியா பதில் சொல்றாரு. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இருக்கும். இன்னும் நீங்க எல்லாம் வந்து பல பேர்த்து உயிர் இருக்க வேண்டியது இருக்குது. அதனால நல்லபடியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. 2024 சிறப்பா அமையும், கவலைப்படாதீங்க, சரியா? தேங்க்யூ, நன்றி பிரதர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, அண்ணன் பிளாட்டினா பைக் வச்சிருக்காருனாலே சிறந்த மனுஷன் சொல்லலாம். ஆமா, அந்த ஆம்பளை பசங்க அண்ணன் உங்களுக்கு என்ன வயசுல? 35. ஆமா, இந்த மாதிரி 35, 30, 35, 25, 40 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க இந்த மாதிரி வண்டி வச்சிருந்தாங்கனாலே வாழ்க்கையில முன்னேறக்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மைலேஜ் இது? 90 மைலேஜ் இருக்குதான். அப்ப பாத்தீங்க மனுஷன் எந்த அளவுக்கு குடும்பத்துல இருக்கிறாருன்னு. சூப்பர். உங்க பேரு? ஜோஷுவா. ஜோஷுவா. சூப்பர். நான் இப்ப வந்து 2023 ரெக்கார்ட் நம்பி ரெக்கார்ட் ஆகும் நம்பி. ஏன் நம்பி நீ எடுத்துட்டீங்க? ஆகும் நம்பி. மைக் ஓப்பன் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். 2023 கடைசி நாள் இது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வருஷம்? இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சோகலையா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. சரியா போச்சு அப்படி இப்படின்னு அப்படி சரியா போச்சு. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு. சூப்பர். கண்டிப்பா நல்லபடியா இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்துல உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க? மறக்க முடியாது குடும்பத்துல வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள். அது அடுத்த வருஷம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க, சரியா? இந்த பைக்குக்காக எல்லாம் சரியா போவோம், பார்த்து பத்திரமா போங்க. நன்றி. அண்ணனை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள வருது. என்னன்னு பார்த்தா அண்ணன் கரிகால மேல போட்டிருக்காரு. ஆமா. இந்த மாலையை பத்தி நீங்க உங்களோட புரிதல் எப்படி? எப்ப போட்டீங்க? இது போட்டு ஒரு 5-6 மாசம் ஆச்சு. இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் இருக்கிற உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுது, வருது. சரி, சூப்பர். நீங்க வந்து இப்ப உங்க பேரு, நீங்க எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? நிஷாந்துங்க, திருக்கானூர் தான். ஓகேண்ணா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023 இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது, ஓகேவா? இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில நினைவுகள் ஏதாவது இருக்குதா, இல்ல எப்பவும் போல போயிருக்கா?
நிறைய இருக்கு, ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நிறைய வருது, நிறைய போகுது. அது ஒண்ணு கணக்கு வச்சுக்கிறது இல்ல. பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் இப்படி இருந்தா போதும், எனக்கு இது மட்டும் இருந்தா போதும்னா என்ன சொல்லுவாங்க? எந்த கஷ்டமும் இல்லாம யாருக்கும் எந்த சாதனம் பாதகம் நல்லா இருந்தா சரி, எல்லாரும் நல்லா இருந்தா சரி. எல்லாரும் நல்லா இந்த மனசுதான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் நினைப்போம். இந்த மனசுக்காக எல்லாரும் நினைப்போம். பாத்து பத்திரமா. ரொம்ப நன்றிண்ணா. ஹாப்பி நியூ இயர். ஆத்விக் சிவா. ஆத்விக் சிவா. சூப்பர். வீட்ல எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? எவ்வளவு பெரிய பேரா இருக்குல்ல. சிவான் கூப்பிடுவாங்களா, ருத்விக் கூப்பிடுவாங்களா? ஆர்விக். ஓகே, சூப்பர். உங்க பேர் என்ன? சிவா. உங்க பேர் தான் பாதி. ஆர்விக் முன்னாடி சேர்த்துட்டீங்க. ஆத்விக். சூப்பர். ஓகே, நன்றி வணக்கம். இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னா, இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல இருக்கும். ஓகேவா? இப்பவே வேர்க்க விறுவிறுக்கு வேலை பார்த்திருக்கீங்க. அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளவு வேர்க்க விறுவிறுக்கு வேலை பார்த்திருக்கீங்க எனக்கு இப்பவே தெரியுது. சூப்பர். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, நல்லா தான் போச்சு. இந்த வருஷத்துல என்னால இதை மறக்க முடியல அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? அது நல்லதாவும் இருக்கலாம், இல்ல பேடாவும் இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன நடந்தது அதை உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம். இல்ல இப்ப இந்த வருஷம் தான் நேட்டிவ் கரூர் தான். இந்த வருஷம் தான் கரூர் ஒர்க் பண்றேன். முன்னாடி வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கரூர் செட் ஆயிட்டீங்க. எப்படி இருக்கு வெளியூர் இருந்ததுக்கும் கரூர்ல இருந்ததுக்கும்? இதுதான் நான் ஹாப்பியா இருக்கேன், கரூர்ல இருக்கிறது தான். சொந்த ஊர் தான். சரி, இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், இப்போ சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர்ல போய் எல்லாம் வேலை பாக்குறானுங்க. சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், கோயம்புத்தூர், இந்த மாதிரிலாம் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்? அவங்களோட குடும்ப சூழ்நிலை கருதியோ, சம்பளத்துக்கோ, சம்பளம் கம்மியாவோ அப்படி இப்படிலாம் போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல பிரதர். எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பொறுத்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன போனாலும் நேட்டிவ்க்கு வரணுன்ற எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அதனால இந்த மாதிரி நியூ இயர் இந்த மாதிரி டைம்ல என்ஜாய் பண்ணிட்டு போறது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோடது. சூப்பர். தம்பி, இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வருஷத்தோட எத்தனாவது நாள் இருக்கு? கடைசி நாள். 2023 கடைசி நாள் இருக்கும். நாளைக்கு என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் ஜனவரி 1. புரியுதா? சரி, இந்த வருஷத்துல உனக்கு என்னெல்லாம் ரொம்ப நல்லதா நடந்தது? எந்த ஊருக்கு போனீங்க? ஓலப்பாளையம். சூப்பர். நல்லா இருக்குமா அந்த ஊரு? சூப்பரா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். நீங்க என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷா? இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் படிக்கலாமா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். சூப்பர். நல்லா படிக்கணும், சரியா? சூப்பர். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க டிவில. ஹாப்பி நியூ இயர். சூப்பர். நன்றி. உங்க பேர் என்ன? சுமையா. சூப்பர் பேர், அழகான பேர். உங்க பேரு? பிரியா. இந்த பேர் அழகான பேர் தான், தப்பு கிடையாது. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க காலேஜ் படிக்கிறோம். சூப்பர். எப்படி போகுது எல்லாம்? நல்லா போகுது. சரி, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள் இதுதான். ஓகேவா? இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? இந்த வருஷம் சில விஷயம் நல்லா இருந்துச்சு, சில விஷயம் போர். எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கடந்து லாஸ்ட் நாள் நிக்குது. நாள்ல இருந்து நல்ல நாளா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல நாளா இருக்கும். இந்த வருஷத்துல என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த விஷயத்துல மறக்க முடியாதுல என்ன சொல்றது? ஏதாவது ஒண்ணு நடந்துருக்குல்ல. 365 நாள், இது 365வது நாள். இந்த நாள், இந்த 365 நாள் ஏதாவது மறக்க முடியல அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க? காய் வைக்கலாம். காய் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது எது எந்த மாதிரி क्वेश्चन சொல்றது? சரி, ஓகே, தப்பு இல்ல, விடுங்க. மறந்து எல்லாத்தையும் நல்லதெல்லாம் வச்சுங்க, கெட்டதெல்லாம் மறந்துருங்க. அடுத்து என்னன்னா, இப்போ 2024 இப்படி இருந்தா போதும் அப்படின்னா எப்படி சொல்றாங்க? 2024 எல்லாரும் நினைக்கிறதா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். லைஃப் இது இல்லாம ஃப்ரீயா போகணும், ஃப்ரீடமா இருக்கணும். அது மட்டும்தான். கண்டிப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். என் சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் இன்னைக்கு மறக்க முடியாத நாள். இன்னைக்கு லாஸ்ட் நாள். வருஷத்தின் கடைசி நாள்ல பிறந்ததெல்லாம் சரித்திரத்துல படைத்த ஒரு வருடம் நினைக்கிறேன். சூப்பர். அவங்க பேரு முனியம்மாள். முனியம்மா கனியம்மா அந்த மாதிரி ஒரு டைலாக் வருமா? சூப்பர். முனியம்மாக்கு ஹாப்பி பர்த்டே முனியம்மா. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே முனியம்மா. சூப்பர். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.